அருண் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்டோர்ல என்னென்னலாம் இருக்கும்? அவர் விற்பனை செய்வதற்காக வச்சிருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கும். கொஞ்சம் பணமும் வச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த பிசினஸ்ல அவருக்கு கடன்களும் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கரண்ட் ரேஷியோ நம்ம போட போறோம். இப்போ எதெல்லாம் கரண்ட் அசெட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அருண் அப்படின்ற நபர் கடையை தொடங்குவதற்காக ஒரு பணம் போட்டிருப்பாரு, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, முதல் போட்டிருப்பாரு இல்லையா, அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த டேர்ம் இன்வென்டரிஸ். இன்வென்டரிஸ்னா என்னன்னா, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள், அதை தான் இன்வென்டரிஸ்ன்னு சொல்றோம். சரக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாம் விற்பனை செய்வதற்காக வச்சிருக்காங்களோ அது எல்லாமே இன்வென்டரிஸ், அதுவும் அசெட் தான். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிற டேர்ம். இந்த பில்ஸ் ரிசீவபிள்னா என்னன்னா, கடையில வந்து ஒரு சிலர் பொருள் வாங்கியிருக்காங்க, பட் வந்து இன்னும் பணம் தரல, நான் 1 வீக்ல தந்துடுறேன் அப்படின்னு கடன் சொல்லி வாங்குவாங்க இல்லையா, அப்போ நம்ம வந்து ஒரு பில் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதை தான் வந்து பில்ஸ் ரிசீவபிள், நம்மளுக்கு வர வேண்டிய பணம், அதனால அதையும் நம்ம கரண்ட் அசெட்ல தான் வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கேஷ். உங்களுக்கு தெரியும், கையில் இருக்கக்கூடிய பணம் வந்து எப்பயுமே நம்மளுக்கான அசெட் தான். அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துக்கு செய்ய வேண்டிய செலவு, அதாவது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அடுத்த மாதம் தான் நான் வாடகை கொடுக்கணும், நவம்பர் மாதம் தான் நான் வாடகை கொடுக்கணும் அப்படின்னா அதை அக்டோபர்லேயே நான் கொடுத்துடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதையும் கரண்ட் அசெட்டுன்னு தான் சொல்லுவோம். அது வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இது வந்து ரெண்ட்டுக்கு இருக்கும், இன்சூரன்ஸ்க்கு இருக்கும், இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்க்கு இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் லயபிலிட்டினா என்னன்னு பார்ப்போம். இப்போ கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னா நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய கடன்கள், அதாவது அருணுடைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு சில கடன்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா என்னன்னா, இவரோட கடைக்கு விற்பனை செய்யறதுக்காக பொருள் இன்னொருத்தர்கிட்ட கடனா வாங்கியிருக்காரு. இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடனாக பொருளை வாங்கி இவர் விற்பனை செய்கிறாரு. அப்போ இவருக்கு யார் கடனுக்கு பொருளை கொடுத்தாங்களோ அவங்க தான் கிரெடிட்டார்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பில்ஸ் பேயபிள் அப்படின்னா என்னன்னா, இதே மாதிரி தான், அதாவது கடன் வந்து நான் வாங்கியிருக்கிறேன், அதை நான் இந்த டேட்ல கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றதை தான் பில்ஸ் பேயபிள்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் பேயபிள். இதுவும் நம்ம செய்ய வேண்டிய செலவுகள் அப்படின்னு வரும்போது அதுவும் லயபிலிட்டியில தான் வரும். இப்போ கரண்ட் லயபிலிட்டினா என்ன, கரண்ட் அசெட் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம்.